நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் இப்போ நெறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெட்ரோல் பிரைஸ் இன்கிரீஸா இருக்கட்டும், க்ரூட் ஆயில் இம்போர்ட் டிபெண்டன்சியா இருக்கட்டும், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும். இப்ப பல விஷயங்கள வந்து நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு மேஜர் டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டிசிஷனா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன டிசிஷன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதுதான் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் இருக்கு இல்லையா? முன்னாடியே வந்துருச்சு. இந்த பெட்ரோல் சொல்லுவாங்க. E85, E35 அப்படின்ற மாரிலாம் வந்து நெறையா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் மேல எக்ஸைஸ் டியூட்டின்னு இருந்துச்சு. முன்னாடி ஒரு டாக்ஸ் வந்து அது பண்ணுவாங்க. அத வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி டிசிஷன தான் வந்து சென்ட்ரல் பேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிசிஷன்னால பெட்ரோல் ரேட்டே கம்மியாகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாரி இதனால காமன் பீப்பிள்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் சுகர் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் சடனா ராலி ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இத பத்தின டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இப்போ இந்த E22, E25, E27, E30 அப்படின்ற மாதிரி டைப்ஸ் ஆஃப் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸ் விதிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸைஸ் டியூட்டிய வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காவது எக்ஸ்பென்ஷன் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த டிசிஷன் தான் வந்து கவர்ன்மெண்ட் எடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பெட்ரோல்ல வந்து 20%லேருந்து 30% வரையும், அதாவது 22%லேருந்து 30% வரையும் இந்த எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சம் தான் வந்து பெட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையும் இந்த ஃபியூயல் கேட்டகரிக்கு, அதாவது இந்த ஒரு ஃபியூயல் கேட்டகரிக்கு டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு டாக்ஸ டியூட்டிய தான், அந்த ஒரு எக்ஸைஸ் டியூட்டிய தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஃபியூயல் மார்க்கெட்ட வந்து கொஞ்சம் அதிகமா ப்ரமோட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு நார்மல் டாக்ஸ் கட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா லாங் டர்ம் எனர்ஜியோடைய பாலிசியின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பா தான் வந்து இத எல்லாருமே பார்க்குறாங்க. எக்ஸ்பர்ட்ஸும் அத தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தனால ஏன் கவர்ன்மெண்ட் இவ்ளோ வந்து புஷ் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கண்டிப்பான முறையில இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் தான் அதிகமான செலவாகுது. ஸோ இந்தியா பயன்படுத்தும் நம்ம வந்து ஆல்ரெடி அதிகமான முறையில க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ற கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து யூஸ் பண்ற இந்த ஆயில் வந்து பெரும்பாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லருந்து தான் வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ குளோபல் மார்க்கெட்ல இப்போ க்ரூட் ஆயில் வந்து பிரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூலாம் வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய இந்த இம்போர்ட் பில்லு அதிகமா வந்து இம்பாக்ட் இருக்கு. டைரக்ட்டா இம்பாக்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பெட்ரோலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுனால, எத்தனால கவர்ன்மெண்ட் வந்து தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாரி எத்தனால் மோஸ்ட்லி வந்து இந்த சுகர் கேஸ், அதே மாரி இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஸோ இதுலருந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால, இது ஒரு லோக்கல் ஃபோக்கஸ் சோர்ஸாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரியும், இதனால ஃபாரின் டிபெண்டன்சியும் குறையும். அட் த சேம் டைம் டொமஸ்டிக் புரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இதனால தான் வந்து இப்போ எத்தனால வந்து அதிகமா புஷ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால காமன் பீப்பிள்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பெட்ரோல் ரேட் குறையுமா? ஆக்சுவலா பெட்ரோல் ரேட் குறைஞ்சா எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தானே நார்மல் பீப்பிள்ஸ்க்கு. ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. பெட்ரோல் ரேட்லாம் வந்து கம்மியாறதுக்கான சான்சஸே இல்ல. ஏன் அப்படின்னா, ஆயில் பிரைஸ பொறுத்தவரையும் குளோபல் மார்க்கெட்ல தான் வந்து அது ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அங்க என்ன மாதிரியான இம்போர்ட் ரேட்டு, இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் எவ்வளோ வருதோ அதுக்கேத்தாப்ல தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டுமே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், ரீட்டெயில் பிரைஸ்ல இமிடியேட்டா வந்து சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாரி எதுவுமே அனௌன்ஸ்மென்ட்டும் கிடையாது. அதாவது நாளைக்கு பெட்ரோல் பங்க் போனீங்க அப்படின்னா, அதே ரேட்ல தான் நீங்க வந்து வாங்க போறீங்க. ஆனா லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எத்தனாலுடைய யூசேஜ் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா க்ரூட் ஆயிலுடைய அந்த இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இம்போர்ட் பில் வந்து ரெடியூஸ் ஆகுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய ஃபியூயல் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் பெட்டரா வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால ஃபியூச்சர்ல பிரைஸ் ஸ்டேபிலிட்டி மெயின்டெயின் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சுகர் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ராலி ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இந்தியாவுல எத்தனால் புரொடக்ஷன்ல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றது இந்த சுகர் மில்ஸ் தான். ஸோ எத்தனால் டிமாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா சுகர் கம்பெனிஸ்க்கு ஒரு அடிஷனல் ரெவென்யூ வந்து
ஒரு கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரீம் கிடைக்கும் அப்படின்னே சொல்றாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த செக்டார்ஸ்க்கு பாசிட்டிவான அவுட்லுக்க குடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரீசன்னால சில சுகர் ஸ்டாக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு குட் மொமெண்டம் வந்து இப்ப காட்டியிருக்கு அப்படின்னே வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. மார்க்கெட் சைட்ல இருந்து. ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் ஃபியூச்சர் குரோத் உடைய ஆப்பர்ச்சுனிட்டி பிரைஸ இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஃபியூயல் பிளான் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து இந்த E20 ஃபியூயல டார்கெட் பண்ணி ஒரு அக்ரெசிவா பிரஷர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட ரீசென்ட்லி இந்த A85 ஃபியூயலுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த E85ல பண்ணப்பட்டிருக்கு. இந்த E85ல என்ன அப்படின்னா 85% வந்து எத்தனால் அண்ட் மீத இருக்க 15% தான் வந்து பெட்ரோல். ஸோ இந்த ஃபியூயல் ட்ரெடிஷ்னலுமே வந்து பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு லோயர் காஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வேக்கிள்ஸ் நார்மலாக வந்து அந்த ஃபியூயலுக்கு எந்த வேக்கிள் செட் ஆகுமோ அதுக்கு மட்டும் தான் அந்த ஃபியூயல் போட முடியும். எல்லா வேக்கிள்ஸுமே அதை போட முடியாது அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜும் அதில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இந்த வேக்கிள்ஸ் அடாப்ஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எத்தனால் எக்கோசிஸ்டம்ன்றது ஒரு பெரிய லெவலுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ரீசன் இருக்கும்? இப்போ சடனாக வந்து இந்த எக்ஸைஸ் டியூட்டிலாம் வந்து குறைச்சிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான ரீசன் இருக்கும் அப்படின்னா இந்த டிசிஷனுக்கு ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ற மட்டும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவுட்ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி ஃபார்ம் செக்டர்ஸ்க்கு இப்போ ஃபார்மர் செக்டர்ஸ்க்கு அடிஷ்னல் இன்கம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இது ஹெல்ப் பண்ணும். க்ரீன் ஃபியூயல் அடாப்ஷன் ரொம்பவே இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாலிசி மூவ் தான் இந்த ஒரு எத்தனால் புஷ்ஷாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் மேலே இந்த எக்ஸசைஸ் டியூட்டி ரிமூவ் பண்ணியிருக்குது இந்தியாவுடைய எனர்ஜி ட்ரெடிஷ்னலில் ஜேர்னி ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஷார்ட் டேர்மாக நம்மளுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் எதுவும் கம்மியாகலை அப்படின்னாலும் லாங் டேர்மாக பார்க்குறப்போ வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் அந்த ஃபியூல் அட்டெம்ப்டில் வந்து இந்த ரோட் மேப்லலாம் வந்து பார்க்கும்போது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு எத்தனால் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.